போன்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அந்த வேட்பாளர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்யக்கூடிய பணியை தொடங்கிடுச்சு. தாவேக்கால அந்த பணிகள் எப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கட்சியில மட்டும் தான் இருக்கு. இதுக்கான டைம் இன்னும் நிறைய இருக்கு. இதுக்கு இன்னும் ஜனவரி பிப்ரவரி மாசங்கள்ல பண்ணலாம். அது எங்க தலைவர் கண்டிப்பாக முடிவெடுப்பார். இன்று நம்ம மக்கள் முன்னாடி இருக்கிற சவால்கள் நிறைய இருக்கு. நம்ம கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா இன்னைக்கு திமுக செய்யும் ஊழல்கள், திமுகவிடம் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது அனைத்து குறித்தும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம சந்திக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு வாரமா பார்த்துட்டு இருப்போம். இந்த ஒரு வாரத்தில் பெரும்பாலும் ஊடகங்கள் கவர் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா திரு கே நேரு அவர்களின் ஊழல் பற்றி, அமலாக்கத்துறை எழுதிய கடிதம் பற்றி. சோ இதுவரை திமுகவிடம் எந்த பதிலும் இதுவரை அவர்கள் வாயும் திறக்கவில்லை, எதுவும் சொல்லவில்லை. இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன்னா மக்களுக்கும் இது தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணம் இல்ல, 100 கோடி 2 கோடி இல்ல, 1000 கோடி 2000 கோடி அளவிற்கு ஒரு துறையில் மட்டும் ஒரு அமைச்சரிடம் மட்டும் நாம் பிடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு 2 கடிதங்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருக்காங்க. இதுவரை இது சம்பந்தமாக முதல்வர் தரப்போ இல்ல யாருமே இதுவரைக்கும் வாயே திறக்கவில்லை. ஒன்னு ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. ஒன்னு ஆமா எங்களுக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்லுங்க, இல்ல எங்களுக்கு கடிதம் வரவில்லைன்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்ட போது தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ அமைச்சாரு முதல்வர். சோ இப்ப ஏன் அதே மாதிரியான இப்ப அமலாக்கத்துறையிலிருந்து 2500 பணி நியமனங்கள்ல ஊழல் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை முதல் கடிதத்தில் சொன்னதாக செய்தி குறிப்பில் வந்திருக்கு. அது இல்லாமல் 1000 கோடி அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக அந்த ஊரக உள்ளாட்சித்துறையில எல்லா இடத்திலும் ஊழல் நடந்திருப்பதாக 2வது கடிதம் அனுப்பப்பட்டதா ஊடகங்கள் எல்லாத்திலும் வந்திருக்கு. சோ இது சம்பந்தமாக இதுவரை ஏன் முதல்வர் தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஏன்னா இதுல சாதாரணம் இல்ல, ஒருத்தர் ஏன்னா இந்த உத்தரவுகள், அந்த நியமன உத்தரவுகளை வழங்கியதே முதல்வர் தான். இதுல இன்னும் ஊடகங்கள்ல பல இடத்துல பார்த்தப்ப பார்ட்டி ஃபண்ட்னு கலெக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது திமுகவிற்கு பார்ட்டி ஃபண்ட். திமுக பார்ட்டி ஃபண்ட்னா எங்க அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் கிடையாது. திமுக தலைமையின் பெயரை சொல்லி திமுக தலைமைக்கு பார்ட்டி ஃபண்ட் சொல்லி தான் கலெக்ட் பண்ணிருக்காரு நேரு அவர்கள், அவருடைய சார்ந்த பிஏக்கள்னு. சோ இதெல்லாம் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம், சாதாரணமா இல்லை. ஏன்னா இந்த துறையிலும் தான் மக்களுக்கு நேரடியாக பாதிக்கப்படுது. ஏன்னா 4000 கோடி 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி வடிகால் பணிகள் நடந்திருக்கு. 4.5 வருஷமா நீங்களும் ஊடகங்களும் கேட்டுட்டு இருப்பீங்க. 90% முடிஞ்சிச்சு, 85% முடிஞ்சு, 40% முடிஞ்சுன்றாங்க. இது வரைக்கும் எங்க நடந்தது, என்ன முடிஞ்சதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஏரியால ஆமால் வடிகால் பணி இந்த இடத்துல முடிஞ்சிருக்கான்னு, அப்ப அந்த பணிகள்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும். இதுவரை அந்த துறையில 2 விஷயத்துல மட்டும் தான் அவங்க அமலாக்கத்துறை கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த துறையில நடந்த எல்லாவற்றிலும் இதே மாதிரி ஊழல் நடந்திருக்கான்னு தெரியல. இது ஒரு அமைச்சரவை மட்டும். இது மாதிரி இருக்க அனைத்து அமைச்சரவைகளிலும் எத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்றது நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை மற்றவர்கள் செய்வார்கள் இல்லையா, கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களோட நிர்வாகம் இல்ல. இதுல வழக்கு விசாரணை எப்படின்னா, இது ஊடகத்தில் அமலாக்கத்துறை அனுப்பியிருப்பதாக ஊடகத்தில் வந்துள்ளது. இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக மாநில அரசு, முதல்வர் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அனுப்பிச்சிருக்கு, டிஜிபி அமைச்சிருக்கேன்றாங்க, விஜிலன்ஸ் அமைச்சிருக்கேன்றாங்க, அது இல்லாமல் மற்ற துறைகளுக்கு அமைச்சிருக்கேன்றாங்க, ஹோம் செக்ரட்டரி அமைச்சிருக்கேன்றாங்க. இதில் வழக்கு தொடுக்கணும்னா ஒன்னு இடி தொடுக்கணும் வழக்குகள், இல்லன்னா அந்த ஆவணங்கள் யாரிடம் இருக்கோ அவர்கள் வழக்கு தொடுக்கலாம், யாரு பாதிக்கப்பட்டார்களோ. ஆனால் இதிலிருந்து என்னைக்கும் தப்பிக்க முடியாதுன்ற மட்டும் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேணா ஒரு மாசம் தள்ளி போடலாம், ஒரு வாரம் தள்ளி போடலாம், 2 வாரம் தள்ளி போடலாம். ஒன்னே ஒவ்வொரு நாளும் காலந்தாழ்த்தும் போது ஒவ்வொரு நாளும் சாட்சிகள் மறைக்கப்படும். எப்படி ஒரு சில பெரிய பெரிய கேஸ்ல, அந்த கொடைநாடு கேஸ்கள்லாம் எவ்வளவு பேர் மர்ம மரணங்கள்ல போய் முடிஞ்சது. அது மாதிரியான விஷயங்கள் இதுலயும் நடக்கக்கூடாது. விரைவாக இதில் விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும். ஏன் நீங்க தான் உங்களுக்கு மேல தவறு இல்ல, நாங்க எந்த தப்பும் செய்யலன்னா வழக்கு உங்க டிவிஎஸ்சில தான் வழக்கு தொடுக்க போறீங்க. டிவிஎஸ்சில வழக்கு பதிவு செய்து நீங்கள் விசாரிக்க அவர்கள் ஆவணங்களை கொடுத்துள்ளதாக இடி சொல்லியிருக்காங்க. சோ அதை நீங்க எடுத்து விசாரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சோ இன்னைக்கு காலம் தாழ்த்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு சாட்சிகள் மறைக்கப்படும், சாட்சிகள் அளிக்கப்படும்ன்றதான் இதை மக்கள் மன்றத்தில் முன்னால் வைக்கப்படுகிறது. இது அவர்கள் சீக்கிரமாக இதை வழக்கு பதிவு செய்யப்படும் எல்லோருடைய விருப்பமாக.